ஹே காய்ஸ், வாங்க எப்படி சிம்பிளாக ரசம் செய்கிறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு இடிக்கல்லில் நான் ஒரு ஸ்பூன் மிளகும் சீரகத்தையும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நான் இங்கே ஒரு மிளகா வச்சுருக்கேன், அதையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே இங்கே ஒரு பல் பூண்டை வச்சுருக்கேன், அதையும் இது கூட நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வர சமயத்தில் ஒரு ஸ்பூன் கடுகை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். கூடவே இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துக்கிட்டு தக்காளி இது கூட நல்லா குழஞ்சி வர சமயம் வரைக்கும் இதை நல்லா நம்ம வதங்கி எடுத்துக்கணும். கூடவே இங்கே நான் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இது ஏறக்குறைய நமக்கு ஒரு 10 நிமிஷமாவது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொரப்பான பவுடரையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒரு 2 நிமிஷமாவது எண்ணெயெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினோடனே நான் இங்கே ஒரு எலுமிச்சை சைஸு புளியை எடுத்து நான் அதை நல்லா தண்ணியில் கரைச்சி, உங்களுக்கு தேவையான புளி தண்ணியை இந்த மிக்சருக்குள்ளே ஊற்றிக்கலாம். கூடவே இது உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம். இந்த ரசம் மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஸ்மால் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்க விடணும். கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொத்தமல்லியும் இங்கே சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாம் ஒரு கலந்து விடுங்க. கலந்து விட்ட வரைக்கும் இது மினிமம் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகும் இந்த ரசம் நமக்கு டைம் இல்லாத டைமில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காமல் இந்த ரசத்தை நம்ம தயாரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபீவர், கோல்டு எப்போ வரும்போது இந்த ரசமாக செஞ்சு நம்ம சாப்பிடும்போது ஃபீவர், கோல்டு உடனடியாக குணமாகி நம்ம ரெக்கவர் ஆகலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம். இந்த ரசம் மழை காலத்துக்கெல்லாம் ரொம்ப இதமாக இருக்கும். இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.